கேஸ், இன்டைஜஷன், பர்பிங், மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளம் இது முக்காவாசி ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு இருக்கதாங்க செய்யும். இது எதனால ஆகுது? சாப்பிட்ட உடனே படுத்துறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அப்ரைட் பொசிஷன்ல உட்காருங்க. டைஜஷன் பெட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா Hemoroids or pilesங்கிறது there is a swollen vein or bulge motion போற ஹோல் கிட்ட மோஷன் பாஸ் பண்ணும்போது blood கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்சர்ன் இருந்தா even in the second trimester or third trimester especially little bit of fluid leakage ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இட் இஸ் மோஸ்ட் ஆஃபன் ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்ம இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நிறையவே லீக்கேஜ் இருக்கு. சில பேருக்கு ட்ரெஸ்ஸே ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு உடலுறவு இருந்தால் மட்டும்தான் ஆகும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சிலேயும் நீங்கள் அடிக்கடி போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை செக்கப்புக்கு பார்க்க தான் போகிறீங்க. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச. ஸோ இன்னைக்கு 5 embarrassing concerns which a lot of pregnant women have but they don't ask their gynecologist regularly அப்படிங்கிறத பற்றி பேசலாம். Number 1, gas, indigestion, burping as well as motion போகிறதுக்கு ப்ராப்ளம் இது முக்காவாசி ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு இருக்கதாங்க செய்யும். ஸோ இது எதனால ஆகுது? ஒன்று, நம்மளுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்ம டைஜஷனே மாறுது. டைஜஷன் ஸ்லோ ஆகுது. உங்கள் பவல் மூமெண்ட்ஸும் ஸ்லோ டவுன் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக. ஸோ இதனாலேயே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் முக்காவாசி பேருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேபி வளர வளர யோர் யூட்ரஸ் இஸ் கோயிங் டு என்லார்ஜ் அண்ட் இது நம்மளுக்கு மற்ற உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ், நம்ம இன்டெஸ்டைனல் லூப்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி யூட்ரஸ் மட்டும்தான் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ண போகுது. அப்படி டியூ டு திஸ் கம்ப்ரெஷன் அண்ட் க்ரௌடிங் ஆஃப் யுவர் இன்டெஸ்டைனல் லூப்ஸ் இதனாலையும் நம்மளுக்கு நிறைய இன்டைஜஷன், கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டா கூட ப்ளோட்டிங் இருக்கிறது, நிறைய கேஸ் பாஸ் பண்ணுறது, ஏப்பம் ஜாஸ்தி வர்றது இதெல்லாமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ரொம்ப ஆயிலி ஃபுட், ஃப்ரைட் ஃபுட், வெளியில் சாப்பிட்றது, டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ரிச்சாக இருக்கிறது, ப்ராசஸ் ஜங்க் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக மோர் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. அட் அ டைம் நல்ல ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா தென் டைஜஷன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ ப்ராப்ளம். சாப்பிட்ட உடனே படுத்துறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அப்ரைட் பொசிஷனில் உட்காருங்க. ஆர் பெட்டர் எட் ஒரு 10 minute வாக் இன்சைட் த ஹவுஸ் கூட கொஞ்சம் நடமாடிட்டு இருந்தீங்கன்னா டைஜஷன் பெட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவசியம் டாக் டு யுவர் டாக்டர் அண்ட் கெட் சம் மெடிகேஷன் ஃபார் த சேம் விச் மே ஹெல்ப். ஆன்டாசிட்ஸாக இருக்கலாம், லைக் காமன்லி ஜெலிசில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரொம்ப அசிடிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியதான், மோஷன் போகிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா தென் உங்களுக்கு லாக்ஸேட்டிவ் டானிக்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்பர் 2, எனக்கு யூரின் அடிக்கடி லீக் ஆகுது. ஜஸ்ட் ஒரு சட்டுன்னு இருமுனா தும்முனா கூட யூரின் லீக் ஆகிடுது அப்படிங்கிறது நிறைய விமென்கே உண்டு. அண்ட் இன் ப்ரெக்னன்சியும் சரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எதனாலனா நம்ம பெல்விக் ஃப்ளோர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. உங்களுக்கு அது மேலே நிறைய ப்ரெஷர் இருக்குது. யூட்ரஸ் வித் த ஃபுல் க்ரோன் டேர்ம் பேபி அது மேலே உட்காந்து ப்ரெஸ் ஆகும்போது அந்த ப்ரெஷர்னாலேயே உங்களுக்கு கொஞ்சம் வீக்கனிங் ஆஃப் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் யூரின் லீக்கேஜ் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆஃப்டர் டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் பெல்விக் ஃப்ளோர். ஆர் ஈவன் ஆஃப்டர் அ சி செக்ஷன் திரும்ப நம்ம நார்மலுக்கு வரதுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, தொப்பை குறையிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் விசிட்டில் பெல்விக் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் திரும்ப ரெக்கரண்ட்டாக வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நம்பர் 3, Hemoroids or pilesங்கிறது there is a swollen vein or bulge motion போகிற ஹோல் கிட்ட இது நிறைய ப்ரெக்னன்சிஸில் உண்டு. அண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு தேர்ட் ட்ரைமெஸ்டர் வர ஆர் ஈவன் ஆஃப்டர் டெலிவரி அந்த ஸ்வெல்லிங் அப்படியே இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இது எதனால?
ஆல்ரெடி வி செட் கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளம் ப்ரெக்னென்ட் விமென்க்கு நிறையவே வரும் அப்படின்ட்டுன்னு, எஸ்பெஷலி 3rd ட்ரைமெஸ்டரில் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ மோஷன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது இந்த மாதிரி பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ் ஸ்வெல்லிங்காக வெளியிலேயே தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர் சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் மோஷன் பாஸ் பண்ணும்போது பிளட்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்சர்ன் இருந்தால் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். அவசியம் ஹைட்ரேஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி நிறையா குடிக்கணும், நிறைய ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். ஸோ பழம் காய்கறிகள் நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும், ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கணும், உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இன்டேக் அஸ் வெல் அஸ் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாலாசன் மாதிரி சில பாஸ்டர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பவல் மூமெண்ட் கொஞ்சம் ஈஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் உதவும். Number 4 is changes in your breast and nipples which you may be encountering in pregnancy. Breast size usually பார்த்தீங்கன்னா pregnancyல increase ஆகும். This is also due to fat deposition and உங்களுக்கு breast lobules they are going to get ரெடி ஃபார் ப்ரொடியூசிங் மில்க். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி வளர வளர உங்களோட பிரெஸ்ட் சைஸும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஆக்சுவலி 1 or 2 சைஸஸ் உங்கள் பிரேசியர் சைஸே சேஞ்ச் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டைட்டாக அதே பிரேசியர் சைஸ் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக சைஸையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம். நிப்பிள் ஒரு ஏரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் ஸ்கின் சரௌண்டிங் த நிப்பிள் விச் இஸ் த டிப். ஸோ அந்த ஏரியோலா நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் ஸ்மாலாக பம்ப்ஸ் மாதிரி அந்த ஏரியோலாவில் டார்க் அண்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தீஸ் ஆர் கால்ட் அஸ் மான்கோமரிஸ் டியூபர்கிள்ஸ். ஸோ இதெல்லாமே நார்மல் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் விச் ஆர் ஹேப்பனிங் இன் யோர் பிரெஸ்ட், தவிர இது எதுவும் அப்நார்மல்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஈவன் இந்த 2nd ட்ரைமெஸ்டர் ஆர் 3rd ட்ரைமெஸ்டர் எஸ்பெஷலி லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. This is just preparing, உங்கள் body is preparing to make milk after your baby is born. It is most often few drops தான், நம்ம இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நிறையவே லீக்கேஜ் இருக்குது. சில பேருக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸே ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா யூ கேன் கன்சிடர் யூஸிங் ட்ரெஸ் பேட்ஸ் ஸோ தட் அந்த லீக்கேஜ் உங்களுக்கு எம்பாரசிங்காக வெளியில் தெரியாது. பட் திஸ் இஸ் யூஸ்வலி நாட் தட் காமன் அண்ட் வெரி லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளூயிட் தான் ஜென்ரலி இன் ப்ரெக்னன்சி ஆரம்பிக்கும். Number 5, உடலுறவு வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? எனக்கு அது வச்சுக்கணும்னு ஒரு யோசனையே இல்லை. பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு உடலுறவு இருந்தால் மட்டும்தான் ஆகும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி இஸ் அப்சல்யூட்லி த கப்பிள்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் விஷ் தான். முதல் 3 மாதத்தில் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஏதாவது ஆகிடுமோன்னு, சம்டைம்ஸ் ஸ்பாட்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேபி யூ கேன் அவாய்ட் செக்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். அதர்வைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த 2nd ட்ரைமெஸ்டர் ஆன்வர்ட்ஸ் உடலுறவு இருக்கணும்னு தோன்றவங்க இருக்கலாம், தவிர அதுக்கு எதுவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆர் அது இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னுலாம் நம்ம யோசனை பண்ணி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் அ சர்டன் டைம் பீரியட் இன் யோர் ப்ரெக்னன்சி வயிறு வளரும் போது மிஷனரி பொசிஷன் வேர் த உமன் இஸ் லைங் ஃப்ளாட் ஆன் ஹர் பேக் மே பி அ லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ உங்களுக்கு செக்ஸ் பொசிஷன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், லைக் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் ஆர் உமன் ஆன் டாப். அந்த மாதிரி சில அடாப்டேஷன்ஸ் மே பி ரிக்வயர்ட் டு ஹாவ் அ நார்மல் செக்ஸ் லைஃப். ஸோ செக்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு லிபிடோ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகலாம். பிகாஸ் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது யூ மே ஃபீல் வெரி செக்ஸி, மோர் இன் த மூட் ஆஸ் வெல் அஸ் அரௌசல் ரொம்ப சீக்கிரம் இருக்கலாம். வைரஸ் ஃபார் அதர் விமன் இட் இஸ் கம்ப்ளீட்லி இது ஆப்போசிட். அவங்களுக்கு ரொம்ப கன்சர்ன்ஸ் இருக்கும், ப்ரெக்னன்சி ஏதாவது பாதிச்சிருமா செக்ஸ் வச்சுக்கும் போது, இதனால எனக்கு பெயின் எடுத்துருமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு லேக் ஆஃப் செக்ஷுவல் டிசையர் அரௌசல் இருக்குது, பெயின் டியூரிங் செக்ஸ் இருக்குது டியூரிங் ப்ரெக்னன்சினா யூ டோன்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ஹாவ் செக்ஸ் ஆல்சோ.